விளக்கேற்றுங்க கொஞ்சம் அப்படியே வாமா விளக்குங்க எல்லாம் விளக்கேற்றுங்க. எங்கள் முதல் வணக்கம். தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. சொல்லுமா. திருக்குறள் வானோக்கி வாழும் உலகெங்கும் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி குரல் உலக தூய்மைகள் எல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல மக்கள் அரசனது செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். மீண்டும் குரல் வானோக்கி வாழும் உலகெங்கும் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உறுதிமொழி உறுதிமொழி நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்து பண்படுத்தல் தன்பதேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். ஒருபொழுதும் நன்மறையை நானேன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலியவை
Happy birthday to you. Happy birthday to Nitya. Happy birthday to you. அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் சிக்கு திக்கும் புகழ வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்த்த உன்னத பெயரை நிலவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அமைதியா இருங்க. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த அப்படியே ஒரு லைன் முன்ன நல்லா நடந்து வாங்க. வாங்க அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட் எல்லாமே வாங்க. அந்த லைன் ஃபுல்லா அப்படியே முன்ன வாங்க. அப்படியே முன்ன வாங்க. அப்படியே போதும் போதும். அப்படியே அபவுட் டர்ன். திரும்ப ஸ்டேஜ் பார்த்த மாதிரி திரும்ப அப்படியே சிட் டவுன். சிட் டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முன்ன வாங்க. குயிக். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முன்ன வா. கூட்டு வாங்க இந்த பக்கம். உட்காருங்க உட்காருங்க. அவங்க 4 பேர் அப்படியே வந்து உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தள்ளி உட்காருங்க. அப்படியே இவன் சார் நீங்க மேடைக்கு வாங்க. அடுத்து ரொட்டேரியன் நல்லாண்டி கால்நடை மருத்துவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து ரொட்டேரியன் மண்ணு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து ரொட்டேரியனும் இயக்க முன்னோடியும் முன்னாள் ராமகிருஷ்ணாபுரம் தலைமை ஆசிரியர் மிஸ் சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார் எடுத்துக்கலாம் பரவாயில்ல. தலைவர் அப்படி போய் இடம் இந்த இனிய விழாவினை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் வந்திருக்கும் பெற்றோர்களும் மாணவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்குமாறு நமது தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரூம்ல இருந்து சத்தம் தோலை உரிச்சு போடுறாரு. என்ன சத்தங்க? ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை ப்ரைஸ் கொடுத்துரு. இப்போ யாராவது ப்ரைஸ் வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும் அனுப்பி விடுங்க. ப்ரைஸ் எல்லா ப்ரைஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் உட்காரத்துக்கு பெஞ்ச் இல்லையா? எல்லாத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அப்படியே உட்காருங்க. உட்கார அரி உட்காரு. டீச்சர் இடம் இருந்தால் நம்ம கூட உட்காந்துக்கலாம். ஏன் நிற்க போறீங்க? அவங்க உட்காருங்க. இல்லை இல்லை பெஞ்ச் பெஞ்ச் இருக்குமா? நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. ரைட்.
புள்ளி எடுத்துருவாங்க சார். எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இந்த விழாவினை சிறப்பு செய்ய வந்திருக்கும் செய்யாறு டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ரொட்டேரியன் யுவராஜ் அவர்களே, ரொட்டேரியன் டி சி சேகர் அவர்களே, ரொட்டேரியன் மன்னு அவர்களே, ரொட்டேரியன் நல்லாண்டி அவர்களே, எங்கள் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சக்கரவர்த்தி அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் திரு முருகன் அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் லட்சுமி அவர்களே மற்றும் பள்ளியினுடைய என் உடற்பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, கிராம பெருமக்களே, இளைஞர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் நிகழ்வாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் சங்கரி அவர்கள் பொன்னாடை போட்டி அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் முன்ன வந்துருங்க. அப்படியே டீச்சர் போட்டோ யாராவது கேமரா ஊராட்சி மன்ற தலைவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு முருகன் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் திருமதி லட்சுமி அவர்களுக்கு பள்ளியின் உதவி ஆசிரியர் ஜான்சி பிரபா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக பள்ளியினுடைய பிடிஎம் தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்த வருகை புரிந்திருக்கும் செய்யாறு டவுன் ரோட்டரி சங்கத்தை மிக சிறப்பாக சென்றாக நடத்தி வரும் பல்வேறு பள்ளிகளுக்கு தன்னாளி என்ற உதவிகளையும் சேவைகளையும் தொடர்ந்து செய்து வருவதும் கூட்டுறவு சங்க வணிகளின் மேலாளராக திரு யுவராஜ் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்பு வர அன்புடன் கிடைக்கிறேன். இந்த கைத்தட்டு பட்டாள அவருக்கு அவரை நிறைய செஞ்சிருக்காரு. அடுத்ததாக ரொட்டேரியன் திரு நல்லாண்டி அவர்கள் கால்நடை மருத்துவர். அதே இவரும் நிறைய பள்ளிகளுக்கு தன்னாலே இந்த சேவை செய்து வருகிறார். அவருக்கு துணைத் தலைவர் திரு முருகன் அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சென்ற ஆண்டு எங்களுடன் பணிபுரிந்து எங்கள் அனைவருக்குமே அண்ணனாக தெரிந்து கொண்டு ஓய்வு பெற்று தற்போது ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது இயக்க சமூக செயல்பாடுகளிலும் சமூக சேவைகளையும் தொடர்ந்து செய்து வரும் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராமகிருஷ்ணாபுரம் பள்ளி தலைமை ஆசிரியரும் செய்யாறு டவுன் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக டி சி சேகர் அவர்களை பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு பிடிஎ தலைவர் உறுப்பினரை போட்டி கௌரவிக்கிறார். அடுத்து செய்யாறு டவுன் ரோட்டரி சங்கத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ரொட்டேரியன் திரு மன்னு அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். அன்பு மாணவ செல்வங்களே, உண்மையே ஒவ்வொரு விழாவும் நம் பள்ளியில சிம்பிளாக ஏற்பாடு பண்ணிட்டு இருப்போம். ஆனா மிக சிறப்பாக அது அமைஞ்சிடும். அது தானே அமையில நம்ம பள்ளிக்கே இருக்கக்கூடிய ஒரு பாங்கு. அந்த வகையில இந்த இனிய விழா, சுதந்திர விழா, நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முன்னோர்களையும் தலைவர்களையும்
கௌரவிக்கும் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய தியாகங்களையும் அவருடைய தியாகத்தால் தான் நாம இன்னைக்கு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம். அந்த தியாகிகளை நினைவு கூர்ந்து அந்த தியாகிகளுடைய தியாகத்தால் தான் நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியா வல்லரசு நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் சுதந்திர நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நம்ம விழா எப்போ ஊர் இளைஞர்கள் தான் நிறைய அதை செய்வாங்க. நம்ம பள்ளியில ஒரு விழானாலே அந்த இளைஞர்களுக்கு எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு மேலே ஏற்றி நாங்க கௌரவிக்கணும் தான் நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திரு வாங்க 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 ஆறுமுகம் அவர்களை மேற்கு வருகிறார். அந்த வகையில் அவருடன் இன்னும் 2-3 பேர் இருந்தாலும் அவரும் சார்பாக இந்த இளைஞர்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் மரியாதை எல்லாருக்கும் மரியாதை செய்யணும். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நமது இந்த பள்ளியில இந்த சுதந்திர தின விழாவை ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடியெடுத்து அடுத்த சுதந்திர தின விழா திருவேலூர் பள்ளியில தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வகையில சிறப்பு விருதுகளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய யுவராஜ் சார் அவர்கள் மாணவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வாழ்த்து செய்தியை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பேசுறீங்க ஒரு வாழ்த்து செய்தி எங்க இருக்கு HM ரூம்ல இது அவர் கிஃப்ட் நோட் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் நிறைய போட்டோ எடுத்து போன நம்ம என்னுடன் கலந்து கொண்ட வருகை ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நம்முடைய ஆசிரியர்கள் கூறியது போல சுதந்திரம் என்பது எளிதில் நமக்கு கிடைக்கப்படவில்லை. பல்வேறு தியாகங்களை செய்து இன்னுயிர் நீத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று சென்றுள்ளனர். அவர்கள் காட்டிய வழியில் இன்று நாம் சுதந்திரமாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் மாணவர்கள் ஆசிரியர் அளிக்கும் கல்வியை சிறப்புடன் கவனமுடன் ஏற்றுக்கொண்டு நன்கு படித்து நல்ல நிலைக்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வளர்ந்த பின்பு சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டுறவு வங்கி மேலாளர் அந்த வகையில் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வருவாயை ஈட்டிய பிறகு சமுதாயத்திற்கு உங்களால் இயன்ற சேவையை செய்யும் மனப்பான்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதையே ரோட்டரி சங்கத்தின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக தனது வாழ்க்கை அளித்த ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது ஊராட்சி ஒன்றிய நடுவர்பள்ளி ராமகிருஷ்ணாபுரம் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்ம பள்ளிக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள காமராஜர் படத்தை தருவார். அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் பள்ளி தலைவர் அவர்கள் இணைந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடே கொஞ்சம் அப்படியே வரிசையா நான் நில்லுங்க. நில்லுண்ணா, நீ நில்லு போதும். அடே நில்லுங்க. ஓகே, கல்வி கற்ற காமராஜர் பிறந்த நாளைக்கே வாங்கி வச்சாரு. முதலிக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு வரதுக்கு டைம் இல்லை. அதனால இந்த விழாவில் அதை பயன்படுத்தி அவரை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேசுறாரு, பேசுங்க. மைக் தூரத்தை வச்சு பேசுங்க. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு என் உயிரினும் மேலான அன்பு குழந்தைகளே, நீங்கள் தான் எனக்கு முதல். ஆகவே உங்களை வணங்கி இந்த ஊர் பொதுமக்களை வணங்கி இந்த உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருப்பா.
கீழே இருந்து உட்காரு. நான் பாப்பா காமராஜர் பிறந்த நாளைக்கு வந்து கீழே இருங்க. படத்தை பாப்பா நினைச்சேன். உட்காரு. என்னுடைய அன்பு வாங்க உட்காரு. வாங்க வாங்க உட்காரு. யாரும் பணியாற்றுகிறேன். ஏன் நிக்கிறேன்? வாங்க ராஜா, வா ராஜா உட்காரு. இடம் இருக்கு இல்ல? வா உட்காரு. பள்ளிக்கு தான் இந்த படத்தை வழங்க வேண்டும் அருண் உட்காரு. வந்து உள்ள அப்படி இருக்கு. வா வாங்க இங்க குமரன் உட்காரு. இடம் அந்த பள்ளிக்கும் அருண் வாங்க. திருநெல்வேலூர் பள்ளிக்கும் அவர் வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த குழந்தைகளே, நாம் சுதந்திரம் என்பது சும்மா பெறவில்லை. இந்த மாவட்டமானது 1818ஆம் நூற்றாண்டிலேயே சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக மன்னர் சிவகங்கை, தூத்துக்குடி போன்ற இடங்களிலே ஆளுகின்ற பாளையத்துக்காரர்கள் முதற்கொண்டு 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 19ஆம் நூற்றாண்டிலே 1806 ஜூலை 10 அன்று நம்முடைய வடார்காடு மாவட்டத்திலே முதல் விடுதலைக்காக புரட்சி செய்த மாவட்டம் இந்த திருவண்ணாமலை வடார்காடு மாவட்டம். முதலிலே தமிழ்நாட்டிலே தான் இது செய்யப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்து பிறகு 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த சுதந்திரம் பெற்றதற்கான காரணங்களை நிறைய தியாகிகள் சொல்லலாம். எனக்கு பிடித்த தலைவர் காமராஜர். நான் வாழ்நாளில் அவர் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கிற அந்த காலத்தில் இல்லை. எங்கள் கிராமத்தில் பாட்டுப்பை கிராமத்துக்கு வந்து நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நான் ரேங்க் பேப்பர்ல குடியை வாழ்ந்து அவர் பக்கத்தில் நின்று நான் போட்டோ கிடையாது. அவர்தான் என்னுடைய ஆசானாக என்னுடைய தலைவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் காமராஜர் இருந்தது என்றால் நாம் யாராவது நாள் முழுவதும் இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர். அவரை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சுதந்திர வாழ்த்துக்கள் நிறைய பேர் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன். நாம் இன்றைக்கு இந்த பொட்டொலி வீசுகின்ற இந்த கொடியை தயாரித்ததும் வடார்காடு மாவட்டம் தான். குடியாத்தத்தில் அவர்தான் 947 12 மணிக்கு நம்முடைய அவர் தயாரித்த கொடிதான் நம்முடைய கோட்டையிலே ஏற்றப்பட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று நம்முடைய பிதாமகன் என்று சொல்கின்ற காந்தி அவர்கள் இறந்த பிறகு 10 லட்சம் அவர் பொறிக்கப்பட்ட கொடியை இந்தியா முழுவதும் வழங்கியவர் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான். 10 லட்சம் கொடியை அவருடைய படம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக அவருடைய மகன் தேவராஜ் காந்தியும் அவருடைய மனைவி லட்சுமி காந்தி அவர்களும் குடியாத்தம் வந்து அவரை பாராட்டியிருக்கிறார்கள் என்பது மிகச் சிறந்தது. ஏன் சொல்றேன்னா, சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாருக்கும் முன்னாடியே தமிழ்நாடு தான், வடார்காடு மாவட்டம் தான் முன்னிலை இருந்தது என்பதை நாம் இங்கே இந்த குழந்தைகளுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அன்பு சொந்தங்களே, அன்பு குழந்தைகளே, நீங்கள் நல்ல மாணவர்களாக இந்த கிராமத்தை பொறுத்தவரை நான் வந்திருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம இங்க ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. தலைவர் அவங்க அப்பா ஆசிரியராக இருந்திருக்கிறாரு, நாராயணசாமி ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறாரு. இந்த வரும்போது இந்த ஓட்டுக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்திருக்கிறேன் நான் 90 நான் பார்க்கும்போதுதான் 88 90 அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இந்த பள்ளியை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரமிப்பாக, ஒரு அதாவது தனியார் பள்ளிக்கு அதை விட நிகராக இந்த பள்ளி இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் தலைமார்களும் தான் காரணம். அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த குழந்தைகள் மேலும் படித்து ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளத்திற்கு வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திர வரலாற்றை பின்னோக்கி அழைத்து சென்ற அண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஞாபகப்படுத்திட்டாரு. எங்க பள்ளி இப்படி இருக்கிற உண்மையிலே வந்து கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளி இருந்த இடமே தெரியல. இன்று வந்து
திருவேலிநல்லூர் ஒரு இந்து தமிழ்நாடு முழுவதும் எங்க இருக்குது அந்த பள்ளி, அந்த பள்ளியினுடைய சாதனைகளை தெரியும் அளவிற்கு மிக சிறந்த பள்ளியாக, மாநிலத்தில் மிக சிறந்த பள்ளியாகவும் மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாகவும் தொடர்ந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்கோம். இது அனைத்துக்குமே இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், SMC தலைவர், ஊராட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் முக்கியமா பெற்றோர்கள். நாங்க எது கேட்டாலும் இல்ல சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக ஆசிரியர்கள் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பாக தான் நாங்க இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். திருவேலிநல்லூர் பள்ளியை இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்ததுல பெருமைக்குரிய பள்ளியாக மாற்றியதில் உங்கள் அனைவருடைய பங்கு இருக்கிறது என்பதை இந்த சுந்தர நல்லாவிலே தெரிவித்துக் கொண்டு இந்த பேர் தான் அவங்களை எல்லாம் நம்ம இந்த மேலைக்கு வர வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே எல்லா பள்ளிக்குமே நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாயே இந்த பள்ளிக்கு நான் செய்ய வேண்டும். இந்த பள்ளி மாணவர்கள் நாங்க தான் சார், நீங்க என்ன பாஸ் பண்றாங்க, சைக்கிள் கொடுக்குறீங்க, என்னென்னவா செய்றீங்க, அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேரியன்கள் 10,000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டு புத்தகம், பேனா, திருக்குறள் புத்தகம், அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு. அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு பிரைஸ் கொடுத்திருக்காங்க, கேட்டுட்டு பத்துமா? பத்தாது. ரைட், ஓகே, தேங்க்யூ. அதே போல நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் நைட்டு திரும்ப போன் பண்ணி, சார் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னாங்க. அவரும் ரூபாய் 2,000 மதிப்புள்ள நோட்டு புத்தகங்களை கொடுத்துட்டார். அவரு பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் அந்த நோட்டு புத்தகம் அது அப்படியே நீங்க வாங்கிங்க, பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுத்துருந்தீங்க, அதை எடுத்து கொடுங்க. மொத்தம் அதே 100 மாணவர்களுக்கு பெண்கள் அவருக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கிட்டார். அண்ணாருக்கு இந்த நேரத்தில் இது எல்லாம் பிள்ளைகளை ஏற்றி கொடுக்க முடியாது. அதனால அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திர தின விழா முன்னிட்டு நிறைய போட்டிகள் வைக்கிறோம். அந்த போட்டியில் வென்ற மாணவர்கள், எல்லா மாணவர்களும் வந்தவர்கள் தான். அந்த வென்ற மாணவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்குகிறார். முதலாவதாக இந்த பரிசு பொருட்களை வழங்கிய திரு ரொட்டேரியன் யுவராஜ் அவர்களை மேடைக்கு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசு பொருளையும் வழங்குமாறு கேட்கிறேன். இது LKG, இது UKG, அதான் 3 எடுத்து வச்சுங்க. LKG வாங்க, ராஷ்மிகா அது மேலே தமிழ் லைன்ஸ் சொல்றதுல 3ஆம் இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் சார் சாப்பிட அடுத்ததாக சர்டிபிகேட் அப்புறம் வாங்கிக்கலாம். ஜி தமிழரசி இங்கிலீஷ் லைன்ஸ் வாங்க. ஜி தமிழரசி சரி, ஓகே. LKGல 2 பிள்ளைங்க சரி வாங்க. ஓகே. பி சுபலட்சுமி UKG, பி சுபலட்சுமி வாங்க. அது இல்லை, அப்படியே கொடுத்துருங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. டீச்சர் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சுபலட்சுமி இல்லை சார், அவங்க அந்த பாக்ஸ் அதான் கொடுங்க. UKG H மர்ஷிதா இங்கிலீஷ் லைன்ஸ்ல இறக்கி விடுங்க, ஒரு ஆள் இறக்கி விடுங்க. மர்ஷிதா வாங்க. பேசாத யாரு? எஸ் நவீனா UKG இங்கிலீஷ் லைன்ஸ் 2nd place நவீனா வாங்க. வாங்க நீங்க கீழே இறங்கி வாங்க. நவீனா அடுத்ததாக எல்லாருக்குமே எல்லாருக்கும் முதல்வருக்கு 2ஆம் 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தமிழ் பாட்டு போட்டியில சார் ஜனனியா முதல் பரிசு பெற்ற அவருக்கு ரொட்டேரியன் திரு நல்லாண்டி அவர்களை பரிசு வழங்கி ஜனனியன். அடுத்து டி ரட்சிகா 2ஆம் பரிசு. டி ரட்சிகா வாங்க. அதே
மா யாழினி, யாழினி வாங்க. 3ஆம் பரிசு. யாழினி வாங்க. அடுத்து இங்கிலீஷ் சயின்ஸ் பி ஜனார்தனி ஃபர்ஸ்ட் பிளேஸ். இங்கிலீஷ் சயின்ஸ் அவர்களுக்கு திரு வண்டர் உபேரன் அவர்களை பரிசு வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சி ஹேமலதா இங்கிலீஷ் சயின்ஸ் செகண்ட் பிளேஸ். சி ஹேமலதா, ஹேமலதா ஓடியா டக்கு டக்குன்னு வாங்க, சீக்கிரம் பிடிக்கணும். அடுத்து பி மோனிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்ததாக கதை சொல்லுதல் போட்டியில மா கோலேஷ் 3ஆம் வகுப்பு. பெற்றோராசிரியர் தலைவர் அவர்களை பரிசு வழங்குமாறு இருக்கிறது. பார்கவி கதை சொல்லுதல் 2ஆம் பார்கவி. பூனிஷா கதை சொல்லுதல் பூனிஷா சீக்கிரம். அடுத்ததாக 4-5 வகுப்புகளாக தமிழ் கையெழுத்து போட்டி. இதற்கான வரிசை ரொட்டேரியன் டி.சி. சேகர் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் அது என்ன எம் அபிநயா ஜமுனா அபிநயா எம் அபிநயா இருக்காங்களா? டி மாலேஷ் அபிநயா அதே கொடுங்க. இன்னும் ஒன்று தான் இருக்கா? அது வேற ரைட். ஓகே வாங்க வாங்க. மாலேஷ் வந்துட்டீங்களா? சரி. அடுத்து 6-7-8 வகுப்புக்கான தமிழ் கையெழுத்து படி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வாங்க. எஸ் யோகஸ்ரீ தமிழ் கையெழுத்து 3ஆம் இடம். எஸ் யோகஸ்ரீ வாங்க. எஸ் லாவண்யா வாங்க மேடம், அங்க இருக்க வாசிக்க வாங்க. எஸ் லாவண்யா. எஸ் கவிராஜ் ஓவிய போட்டியில் முதலிடம். எஸ் கவிராஜ். சீக்கிரம் வந்தீங்கன்னா டைம் முடியல. பி திவாகர் ஆங்கில கையெழுத்து போட்டியில 2ஆம். பி திவாகர். விஷ்ணுபிரியா வாங்க, டக்குன்னு வாங்க. பி விஸ்வா ஓவிய போட்டியில் 3ஆம் இடம். திவாகர் வாங்க. அடுத்ததாக பாடல் போட்டிக்கு இதுக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களை பரிசு வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறேன். பி திவாகர். தமிழ் கையெழுத்து சீக்கிரம் எம் வேலு டிராயிங். சார் ஓகே. எம் தேவசேனா 5ஆம் வகுப்பு தமிழ் கையெழுத்து. எம் தேவசேனா சீக்கிரம் சார். வேலு வந்து எல்லாருக்கும் இருக்கு சார். ஆமா தேவ எம் மேகஸ்ரீ வாங்க. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் சீக்கிரம் வாங்க. ஆர் கயல்விழி இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங். ஆர் கயல்விழி வாங்க. வி கேசவ் ஓவிய போட்டியில் 2ஆம். கேசவ் எங்க? வி ரோஷினி ஓவிய போட்டியில் 3ஆம். டி ரோஷினி அவ்வளோதான் சார். அவ்வளோதான் முடிஞ்சு. ரோஷினி ஓகே.
அதுக்கடுத்து ஆமா திவ்யதர்ஷினி வரலையாமா கூப்பிடுங்க. திவ்யதர்ஷினி அவங்க எஸ்எம்சி தலைவர் அவர்கள் வாமா வாமா கூப்பிட்டு மேலே அவங்களுக்கு இல்லை சார் பென் பாக்ஸ் 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 கொடுங்க கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்கி கொடுங்க. இது வந்து போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவர்கள் உங்க எல்லாருக்குமே பரிசு இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் 8ஆம் வகுப்பு கார்த்திக் கொஞ்சம் மேலே கார்த்தி கேர்ள்ஸ்ல ஒருத்தர் ஒரு 3 பேர் 8 பாய்ஸ் கேர்ள்ஸ் 3 பேர் வாங்க போதும். அதிகமான மதிப்பெண் தர வேண்டும் சொல்லிட்டு நின்று அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெறணும் என்று வாழ்த்தி அவங்க அனைவருக்குமே வந்து நோட்டு புத்தகங்கள் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே ஒரு நோட்டு கொடுங்க சார். அப்படியே நின்று போட்டோ எடுத்துங்க சார். கொடுங்க எல்லாருமே கொடுத்துருங்க சார். பசங்க நிக்கிட்ட முன்னாடி மாமா பாய்ஸ் 2 பேர் வாங்கிட உமாபதி 2 பேர் வா 2 பேர் வா போதும் வாங்க வா 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 சீக்கிரம் வா. இல்லை அப்படியே நில்லுங்க முன்ன நில்லுங்க கொஞ்சம் முட்டி போட்டு அப்படியே நில்லுங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அவங்க. ஓகே சார் சும்மா வாழ்த்துக்கள் வாங்க சும்மா சுந்தர் சார். இந்த பரிசு பொருள் பின்னாடி பாக்ஸ் இருக்குது எடுத்துட்டு அடுத்ததாக நமது இதான் ஆயிடுச்சு சார் முடிச்சது சார். உமா 6th ஸ்டாண்டர்ட் ஓமா 7th ஸ்டாண்டர்ட் வாங்க தமிழ் ஸ்பீச் வாமா சீக்கிரம் வாங்க. மதுமிதா ரெடியா? மதுமிதா ரெடியா? தமிழ் ஒளி இங்கிலீஷ் என் தாய்மொழியாம் சென்னம மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோகுமா. நான் இன்று வெளிநாட்டை பற்றி பேச வந்துள்ளேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டில் பிறந்தார். தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி, தாயாரின் பெயர் சத்தந்தி முத்தாத்தாள். வேலுநாச்சியார் கல்வியிலும் மற்றும் பல்வேறு கலைகளான வான்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எய்தல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் மற்றும் தமிழ், ஆங்கிலம், உருது போன்றவற்றிலும் சிறந்து விளங்கினார். வேலுநாச்சியார் ஒரு ஆண்மகள் போல அவரது தந்தை வளர்த்தார். வேலுநாச்சியாருக்கு 16 வயதில் முத்துவரகநாதருடன் திருமணம் நடந்தது. அவரது தந்தைக்கு பிறகு சிவகங்கைக்கு ராஜாவாக ஆனார். வேலின் ஆங்கிலேயர்கள் மற்றும் நாவாப்பி படையும் சிவகங்கை கோட்டை மீது போர் தொடுத்த அந்த போரில் முத்துவரகநாதர் மரணம் அடைந்தார். நாட்டு மக்களை மீட்க தனது தலைமையில் ஒரு குழுவையும் ஆங்கிலேயர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் ஆங்கிலேயர்கள் புறமுகிட்டு ஓடினர். இறுதியாகவே வேலுநாச்சியார் சிவகங்கை மீது அரசவையில் இருந்து ஆட்சி புரிந்தார். வேலுநாச்சியாரின் அவருக்கு வெற்றி தந்தது. இது போலவே இன்றைய பெண்கள் தைரியத்துடன் செயல்பட வேண்டும். சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜே மதுமிதா இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச். Good morning to all. Respected headmaster, teachers and my dear friends, today we gather here to celebrate the 78th Independence Day of our India. Special occasion has been our all. With pride and gratitude for the sacrifices of freedom fighters who fought bravely of our liberty. 15th August 2024 marks the 7th anniversary of our liberation of our nation from British colonial rule. The British ruled our nation from. சார் வாங்க சார். சுருக்கமா வாழ்த்து சொல்லி கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருவார்கள் என்று வரவேற்கிறோம். கைத்தட்டி வாங்க. ஓகே மதுமிதா நன்றி. நமது வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்னாள் சார். சார் வாங்க சார். சார் வாங்க. வட்டார கல்வி அலுவலர் ஐயா பெருமாள் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக கொண்டாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜான்சி ராணி நம்ம மேடையில் தோன்றி
வேலுநாச்சியார் அவர்கள் மேடையில் தோன்றுகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொன் விடுதலை வீரர். பெற்றெடுத்த தாய்க்கும் கற்றெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரும் என் உரையை தொடங்குகிறேன். தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்ற வரி பொருத்தமானவர் என்றால் அது நான் தான். நான் தான் உங்கள் வீரம் நம்பர் நிறைவேற்றினார். முதல் பெண்ணார் பெயர் செல்லமுத்து தேவர். தாயார் சட்டந்தி முத்தாத்தாள் ஆவார். நான் சிறுவயதில் இருந்து அனைத்து கலைகளையும் ஞானம் போன்ற கலைகளை கற்றேன். நான் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளையும் கற்றேன். நான் ஆங்கிலேயரிடமிருந்து தேர்தல்களை மீட்டு என் வெற்றியை நிரூபித்தேன். சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெண்ணாக வந்தே மாதம் வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம். சிறப்பு. அடுத்ததாக இந்த 78வது சுதந்திர நாளில் நமது தேசப்பிதா அவர்களை நினைப்போம் நினைக்கிறோம். தேசப்பிதாவாக என் பேரும் பிரதபூஷனுக்கு பேச இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சுதந்திர இந்தியாவின் தேசப்பிதா மகாத்மா காந்தி பேசுகிறேன். இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவன். என் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நான் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத்தின் போர்ட்டம்பலத்தில் பிறந்தேன். என் தந்தை கரம்சந்த் காந்தி, என் தாயார் முத்திகா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஜே விஷ்ணுபிரியா தமிழ் ஸ்பீச். காந்தியா யாரு தெரியல சொல்லல. தனியா சொல்ல காந்தியா அந்த குழந்தைக்கு கிளாப் தட்டி ஏன்னா யாருமே சொல்லல. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ் ஸ்பீச். ஓகே, விஷ்ணுபிரியா முன்ன போய் நில்லுங்க. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ஜா விஷ்ணுபிரியா. நான் இங்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். அறிவினில் வாழ்ந்தவர், ஆழ்கடல் வென்றவர், இந்தியன் என்றவர், ஈகையில் உண்ணவர், உறுதியை கொண்டவர், ஊர்பணி தொடர்ந்தவர், எண்ணத்தில் சுயேட்சையர், ஏற்போல் அடையினர், ஐயமில்லா சட்ட வல்லுநர், ஒட்டவிழாத உத்தவர், ஓகுபுகழ் கொண்டவர், அவ்வயம் அடைந்தவர், அவ்வினால் உயர்ந்தவர், இவை அனைத்துக்கும் உரியவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெயராக அறியப்படும் வாவு சிதம்பரம் பிள்ளை. இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டவிழாத கிராமத்தில் பிறந்தார். தந்தையின் பெயர் உலகநாதர் மற்றும் தாயின் பெயர் பரமாயம்மா. இந்த வழக்கறிஞராக சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தார். சுதேசி கப்பல் விட்ட துணிச்சலானதில் பல துன்பம் கண்ட தமிழன் தலைவர் இவரை வந்தேமாவட்ட பிள்ளை, செக்குரித்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் அழைத்தார்கள். நன்றி, வணக்கம். இங்கே சிறப்பு சார். வாழ்த்துக்கள். நன்றாக தேங்க்யூ. சிறப்பாக பேசிய விஷ்ணுபிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது மேடை தமிழ்நாட்டினுடைய வீர மன்னன் பட்டாசு வெடிச்சு வரவேற்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு கூட நினைக்கிறோம். கேப்பேங்கம்மா, என்னாச்சு? நல்லா ஒர்க்கு மைக் கிட்ட வச்சு. கிட்ட விட்டு சொல்லு.
எவ்வளவு மாமனம் மச்சானம் மானம் ஓடி எத்தனை போக முடியும். யாரை கேட்கிறாய் கிட்டி யாரை கேட்கிறாய் வட்டி வந்தவரையே பேருந்து விட்டுகிறேன் உங்களோடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இல்லை இருக்கு இங்கே சிறப்பு. ஆமாம், வேஷம் கம்பீரமாக போட்டாச்சு. ஒரு படைச்சான் 4வது வகுப்பு மாணவன் வைஷ்ணவ கிருஷ்ணன் அவர்கள் வீரப்பழக்கம் ஜாக்சன் துறையாக அரிணி அவர்களையும் அவர்களுடைய சிறப்பான நடிப்பை எல்லாம் கொஞ்சம் கைத்தட்டி பாராட்டுறாங்க. பழக்கமான அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக அந்த மேடையில வீரபாண்டிய பெற்றவர்களை இன்னும் கண்முன் கொண்டு வந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கிருபாவதி. ரெடியா? யார் டீச்சர்? கிருபாவதி தானே? சீக்கிரம் வாங்க. கிருபாவதி ஜான்சி அந்த வால் எங்க விட்டு வந்துட்டீங்களா? என்ன ப்ளீஸ் அவங்க நல்லா மைக் வச்சு அனைவருக்கும் வணக்கம். வீரம் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக திகழ்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெண்களில் நானும் ஒருவர். நான் தான் உங்கள் ஜான்சி ராணி. நான் 1828 நவம்பர் 19ஆம் தேதி பிறந்தேன். என் பெற்றோர் மௌலி கந்தர் மற்றும் பகிரதி பாய் ஆவார். என் இயற்பெயர் மணிகண்ணிகா. என்னை மது என்று செல்லமாக அழைப்பார். நான் சிறு வயதிலே இருந்து குதிரையேற்றம், வால் சண்டை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் பயிற்சி பெற்று ஆண் மகனுக்கு நிகராக வளர்ந்த பெண்ணாவேன். என்னை ஜான்சி ராணி என்றும் ராணி லட்சுமிபாய் என்றும் அழைப்பார்கள். நான் ஒரு புகழ்பெற்ற ராணி மற்றும் போர் வீரராவேன். ஜான்சி எனது கோட்டை, அதை அடைந்தே தீர்வேன் என்று ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டேன். என்னை எரித்து விடுங்கள், என் சாம்பல் கூட எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது என கூறி வீர மரணம் அடைந்தேன். என்னை போன்ற அனைத்து பெண்களும் தைரியத்துடனும் வீரத்துடனும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. பெரிய பெண் சமூகத்திற்கு ஒரு முன் மாதிரியாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி. சிறப்பு. மிக சிறப்பாக பேசிய நம்ம உண்மையிலே நேற்று தருவார்னா எங்க கிருபாவளி வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக எல்லாம் பேசிட்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு 3 கலை நிகழ்ச்சி மட்டும்தான். அதற்கு முன்னாடி நமது இந்த விழாவுக்கு வருகை கொடுத்துள்ள வட்டார கல்வி அலுவலர் அவர்களை சுதந்திர வாழ்த்து செய்து வழங்குமாறு சுருக்கமாக வழங்குமாறு கேட்டுள்ளேன். எல்லாமே சின்ன பாக்ஸ்லேயே வச்சுருக்காரு டீச்சர். அந்த ஃபஸ்ட்டு இது அன்பால் ரெடி. என் ஃபோன் எங்கே இருக்கு? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைக்கு அது கொஞ்சம் வட்டார கல்வி அலுவலரும் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கிறார். யாரு? ஆமாம் சார், சுருக்குமார். ஆமாம், ஃபோனை அவருக்கு கொடுத்துடலாங்க. தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற உமாபதி ஆட்சி மன்ற தலைவர்களே, முன்னில வைத்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னாள் ராமசோரம் தலைமை ஆசிரியர் அவர்களே, நம்முடைய செக்ரட்டரி அவர்களே, நண்பர்கள் அழைத்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய அன்பால் உன்னை இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் போடணும். நிர்வாகி அவர்களே, இது ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பணிபுரியும் ஆசிரியர்களே, சொல்லுங்க. இங்கே அனைவருக்கும் சொல்லுங்க. இந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கால் மணி நேரம் சொந்தமா இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்குமே சொந்தமா இருக்கிறாங்க. அவருக்கு உறுதியாக போய் கனெக்ஷன் கொடுத்துரு. போ, சீக்கிரம் போ, வரேன். ஒற்றுமை இருந்து இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக இருந்து கொண்டு
வருகிறார்கள். கலைஞர்கள் சொல்வதை போல அவர் ஒரு சிறந்த நிர்வாகியும், நல்ல ஒரு நெறியாளரும், நல்ல பண்பாளரும், எல்லாரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பை நம்முடைய தலைமை ஆசிரியர் பெற்றிருக்கிறார். உங்க ஊரிலே இந்த தலைமை ஆசிரியர் வந்து கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த தலைமை ஆசிரியர் தன்னால் முடிந்த அளவுக்கும் அதிகாரமாக செய்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்யாத அதிகமான ஒரு இந்த ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகமாக சேர்த்த ஒரு பெருமையும் இந்த பள்ளிக்காக அவர் ஏற்றுவார். அவருக்கு என்னுடைய வட்டாரங்கள் சார்பாக ஒரு கொண்டாடல். சார் நமது பள்ளியின் தலைமையாளர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவித்தார். பிரவீன் இவர் ஏன் லாங் ஒரு நல்லாசிரியர் என்று இந்த இந்த மாணவ செல்வம் அவருக்கு வழங்கினாரே அவர் சிறந்த ஆசிரியர். அவர் வந்து சில கருத்துக்கள் எல்லாம் இங்க என்னிடம் காண்பித்தார். அவருக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்லாசிரியர் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவருக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிறந்த தலைமையாளருக்கு வரும்போது ஒருவருடைய இந்த சூழ்நிலைகளை தெரிவிப்பது பள்ளிக்காக செய்திருக்கின்ற ஒரு நன்மைகள், மாணவ எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறார், ஆசிரியர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே இருந்தாலும் இந்த பிரிவினர்களை நாடி வருகின்றனர். என்ன காரணம்னா இந்த பள்ளியுடைய தலைமையாசிரிய நிர்வாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலம் பணியாற்றி ஒற்காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே பல்லாண்டு வாழணும் என்றும் பல பாராட்டுகளை இன்னும் அடைய வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு அவர் ஓய்வு பெற இருக்கிறார். இருந்தாலும் ஓய்வு பெறாத அடுத்த ஆண்டு தேசியவிற்காக அவர்கள் அதை பயன்படுத்தி அதை அந்த பாராட்டிய திருமதி செல்வதை அவரை வேறுபாக அழைத்துக் கொண்டு ஒரு நல்ல அண்ணாவுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்து தெரிவித்து நல்ல புகழ் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த ஊர் பொதுமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு பொது கேட்குமா? ஒரே ஒரு கேள்வி, யாருலாம் சொல்லலாம். உடம்புல ரத்தம் ஓட்ட இல்லையா? எல்லாரும் ரத்தம் ஓட்ட இல்லையா? ஒரே மட்டும் ரத்தம் ஓடாது, பாயாது. எந்த ஊருக்கு? நல்லா தெளிவா சொல்லலாம். யார் அது? ஏந்திரமா இவ காவியா ரெண்டு பேரும் அவர் கேள்வி கேட்டாரு. வாங்க ரெண்டு பேரும். சரி, இப்பொழுது திருமறைக்காடு இப்போட அதுக்கு முன்ன திருமறைக்காடு. இப்ப திருமறைக்காடுக்கு எந்த ஊர் பேரு இப்ப இருக்குது? யாரு இல்ல சொல்லுமா. திருமறைக்காடு இப்ப என்ன? வாங்க வாங்க தாத்தா வாங்க. நன்றி. சரி, மாணவருக்கு மட்டும்தான் பரிசா இல்ல எங்க ஊர் பெரியவர்களுக்கு பரிசு கொடுக்கணும். அந்த பெரியவர்களுக்கு வந்து வாங்க சார், அவர்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க ரெண்டு பேரும் சார். அவர் பேரு என்ன தலைவர்? அவர் பேரு என்ன சார்? இந்தாங்க திரு ஏழுமலை ஐயா. அவர் எப்பயோ படிச்சாரு. இப்ப வந்து அந்த விஷயத்தை சொல்ல அவருக்கு இந்த இனிய வேலையிலே வந்து உண்மையே வந்து
அறிவுக்கு எங்களை கற்றவருக்கு சென்றவர்களாக இடமெல்லாம் சிறப்பதற்கு இவர் ஒரு உதாரணம். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி டீச்சர்ஸ். ஒரே ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா அடுத்த கலை நிகழ்ச்சிக்கு ஆரம்பிச்சலாம். இவங்க ஒரு குரூப் போட்டோ சார் வாங்க சார், ஒரு குரூப் போட்டோ உண்டு. அப்படியே நின்று எப்படி நாங்கள் இல்லை இந்த இதை மட்டும் தூக்கிற சேரில் போட்டு உட்காந்துட்டு நாங்கள் பின்னாடி நின்றுக்கிறோம். ஓகே இங்கே வா பாய்ஸ் கொஞ்சம் 2 பேர் வா சார், அப்படியே நில்லுங்க சார், உட்காரு சேர் இதெல்லாம். அம்மா இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துமா. தள்ளி உட்காரு, சேர் போட சொல்ல எதுக்கு நல்ல உட்கார நல்ல உட்கார. இங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்க, எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்க, எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்க. அப்புறம் கொடுக்குற கிளாஸ்ல கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும் வாங்க. அங்க இது லிங்க் ஆயிடுச்சு, போன் லிங்க் ஆயிடுச்சு பாரு. தேங்க்யூ. அடுத்ததாக பள்ளியின் கலை நிகழ்ச்சி. முதலாவதாக அன்பால் இணைவோம் என்ற பாடலுக்கு 3, 4, 5 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் நடனம் ஆடுவதாக அவர்களுக்கு வேலைக்கு வருமாறு அவர்களை அழைக்கலாம். சவுண்ட் கம்மியாகுதா? அதான் ஒரே நிமிஷம். அவ்வளவுதான் வரும். ஏன்டா இங்க என்னடா வேலை உங்களுக்குலாம்? அது ரிப்பேர் ஆடுறீங்க. அது முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருக்குங்க. ஒரு நாடகம் நாடகம் ப்ளஸ் இது அவ்வளோதான். இன்னொரு பாட்டு தேசிய பாட்டு.
அடுத்ததாக தாய்மொழி வழக்கம்
என்பதின் தென்னீராலும் பல தன் இன்னுயிரை ஈண்டு பெற்றதுதான் இந்த சுதந்திரம். அன்பானவர்களே, ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த திருப்பூர் குமரன் 1932 ஜனவரி 11 தனது 27வது வயதில் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு அற்புதமான வரலாற்று நாடகம் பொய்காத்த குமரன். இதோ உங்களுக்காக காதி ஒன்று பங்கு பெறுவோர் திருப்பூர் குமரன் மற்றும் அவரது தாயார். பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அம்மா, இன்று மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை பின்பற்றி எடுத்து நடைபோராட்டம் செய்யப்படும். மகனே குமரா, வேண்டாம் வேண்டாம். அந்த ஆங்கிலேயர்கள் மாணவர்கள் நம் நாட்டையே பிரித்துக் கொண்டு வந்தார். இருப்பவன் நீ ஒருவன்தான். நான் சொல்வதை கேள், நீ போக வேண்டாம். அம்மா, ஒரு மகனை பெற்ற தாமரை 30 கோடி மக்களை பெற்ற பாரத மாதாவின் கண்களை யாரம்மா பிரிப்பது? அவர்களின் அடிமை நிலங்களை யாரம்மா ஒழிப்பது? மகனே, நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்படவில்லையடா. நான் செப்பதை கேளும், நீ போக வேண்டாம். அம்மா, பாரதம் சொன்னது போல் பெற்ற தாய்நாட்டின் சுதந்திரமே எனக்கு தெரியாமல் நாளை மனித குலத்தின் சுதந்திர இந்தியாவுக்கு மகனும் ஒரு காரணம் என்றால் உங்களுக்கு பெருமைதானே? அவனே, நான் இருக்காது. வருகிறேன் தாயே, வருகிறேன். கவலைப்படாதீர்கள். வந்தே மாமரம், வந்தே மாமரம், வந்தே மாமரம். காட்சி 2 பங்கு பெறுவோர் திருப்பூர் குமரன், சுதந்திர வீரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம். வந்தே மாதரம் என்போம். வந்தே மாமரம், வந்தே மாமரம். வெளியேறு, வெளியேறு. நாடு, நாடு. இது எங்கள் நாடு. ஓடு, ஓடு. தன் தெரிந்த ஓடு. நிறுத்துங்கள் உங்கள் ஓட்டத்தை. நாம்
நீங்க அப்படியே இருங்க, இங்க மாதிரி இருங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பெறும். நிறைவுக்கு முன்னாடி நமது பள்ளியின் முறையை உருவாக்கிய கமல் அவர்கள் நன்றி, அனைவருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழா 78வது சுதந்திர விழாவிற்கு எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்த ரோட்டரி சங்க தலைவர் உறுப்பினர்கள், ராமகிருஷ்ணாபுரம் நடுநிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் அவர்கள், SMC துணை தலைவர், துணைத் தலைவர், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், இளைஞர்கள் அனைவருக்கும் பள்ளி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் அப்படியே அமைதியாக எழுந்துள்ளீங்க. மாணவர்கள் அனைவரும் அப்படியே எழுந்துள்ளீங்க. இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த அத்தனை இளைஞர்களுக்கும் கிராமத்தினுடைய தலைவர், ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. அப்படியே நீங்க இந்த நம்ம போனீங்க தேசிய தொழில்நுட்பத்தில் மிக சிறப்பாக்கிய செய்யாத கல் மருத்துவ சங்கத்திற்கு மைத்தட்டை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கிறோம். செய்யாத கல் மருத்துவ சங்கத்திற்கு சுமார் 10,000 மருத்துவ மருத்துவ வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி. தற்போது பேசுகிறோம். அப்படியே அமைதியா இருங்க. போயிடலாம். பண்ணுங்க.